بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي من علينا بنزول الأمطار وأغاث البلاد والعباد ورزقنا من خيره وفضله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له يحيي ويميت ويعطي ويمنع وهو العزيز الحكيم وأشهد أن محمدًا عبده ورسوله صفيه وخليله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد மூமின்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு இறக்கியருளிய மலைக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் மனித சமூகத்திற்கு அவனால் இறக்கப்பட்ட அருட்கொடைகளிலேயே மகத்தான அருட்கொடை இந்த மலை என்பது. அல்லாஹு தஆலா அவன்தான் இந்த மலையை நமக்கு இறக்கி அருளினான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ மின் பஅதி மா கனது. அவர்கள் நிராசையான பின்னர் மலையை இறக்கி வைக்கக்கூடியவன் அவன்தான். وَيَنْشُرُ رَحْمَتَهُ وَهُوَ الْوَلِيُّ الْحَمِيدُ. அவன்தான் தன்னுடைய ரஹ்மத்தை அருளை பரப்புகின்றான். இன்னும் அவனே புகழுக்குரியவன், பாதுகாவலன். முஸ்லிம்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களுக்கு இவ்வாறு அருளுகின்ற இந்த மலையும் மழை நீரும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். அது அவனுடைய மகத்தான சக்தியை, வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுல்லதி யுர்சிலுர் ரியாஹ ஃபதுஸீரு ஸஹாபன் ஃபயப்சுதுஹு. அல்லாஹுதான் காற்றுகளை அனுப்பி அவற்றால் மேகத்தை ஓட்டி அதை பிறகு தான் நாடியபடி வானத்திலே பரத்துகின்றான். ஃபிஸ் ஸமாஇ கைஃப யஷாஉ வ யஜ்அலுஹு கிஸஃபன். அதை பல துண்டுகளாக ஆக்கி விடுகின்றான். அதற்கு பிறகு வ யஜ்அலுஹு கிஸஃபன் வ தரல் வத்க யக்ருஜு மின் ஹிலாலிஹி. அதன் மத்தியிலிருந்து மழை வெளியாகுவதை நபியே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஃபஇதா அஸாபஹு பிஹி மன் யஷாஉ மின் இபாதிஹி இதா ஹும் யஸ்தப்ஷிரூன். பிறகு அவன் அதை தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்கள் மீது வந்தடைய செய்யும் போது அவர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நூருடைய 43வது வசனத்திலே சொல்கின்றான், நபியை நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணையச் செய்து அதன் பின் அதை ஒன்றின் மீது ஒன்றாக சேர்த்து அடர்த்தி ஆக்குகின்றான். அப்பால் அதன் நடுவிலிருந்து மலையை வெளியாவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் அவன் வானத்தில் மலைகளை போன்ற மேக கூட்டங்களில் இருந்து பனிக்கட்டியையும் இறக்கி வைக்கின்றான். அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கின்றான். தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகின்றான். அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்-நஹார். இரவையும் பகலையும் அவனே புரட்டுகின்றான். இன்ன ஃபீ ذلك லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள், படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மலையை அருளுதல் நமக்கு மகத்தான அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான். அது அவனுடைய வல்லமையையும் அவனுடைய பெருமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவன் மிக உயர்ந்தவனும் மிக மகத்தானவனுமாகான். நம்பிக்கையுள்ள முஃமின் அருளப்படுகின்ற இந்த மலை, அவனுடைய அருளை பற்றி அவன் சிந்திக்கின்றான். இந்த மலை எப்படி ஆகாயத்திலே உருவாகுகின்றது, மேகங்கள் எவ்வாறு அதிகமானது, அது கனமான நீரை எப்படி தாங்கிக் கொள்கின்றன, அந்த நீரோடு அவை எவ்வாறு பயணித்தன, எந்த திசையில் நகர்ந்தன, மழை எப்போது பொழியும், எப்போது அது நிறுத்தப்படும், அந்த மேகங்களில் உள்ள வலிமையான இடியொலி கண்ணை மின்னல் போல கவர்ந்துவிடும்.
இவை அனைத்தையும் அவன் மகத்தான இறைவனாகிய அல்லாஹ் அளவற்ற ஆற்றலுடையவனாக மனிதன் காண்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் யுரீக்குமுல் பர்க ஹௌஃபன் வ தமஆ வ யுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபயுஹ்யி பிஹில் அர்த பஅத மௌத்திஹா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன். அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும் பிறகு வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதை கொண்டு வறண்ட பூமியை உயிர்ப்பிப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. நிச்சயமாக சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இதில் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹௌஃபன் வ தமஆ இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், சில நேரங்களில் அதன் பின் வரக்கூடிய தொந்தரவான கனமழையோ அல்லது அழிவை உண்டாக்கும் இடிமின்னல் தாக்குதல்களையோ நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். இன்னும் சில நேரங்களில் அந்த மின்னல் ஒளியையும் அதன் பின்னால் வரக்கூடிய அவசியமான மழையையும் எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மழையோடு தொடர்புடைய நிறைய சட்டங்கள் இருக்கின்றது. காற்று கடுமையாக வீசும்போது அடியான் அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைவு கூற வேண்டும். அப்போது அவன் அல்லாஹ்விடத்திலே அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கான யௌமுர் ரீஹி வல் கைம், மேகமூட்டங்கள் ஏற்படும் போது பலமான காற்று அடிக்கும் போது உரிஃப ذلك في وجهه, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அதனுடைய தாக்கம் ஏற்படுவதை பார்க்கலாம். வ அக்பல வ அத்பர, அவர்கள் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நடப்பார்கள். ஃபைதா மதரத் சுர்ர பிஹி, மழை பொழிந்து விட்டது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வதஹப அன்ஹு ذلك, அந்த பயம் பீதி அவர்களிடமிருந்து சென்றுவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது பற்றி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி ஹஷீது அன் யகூன அஸாபன் சுல்லித அலா உம்மதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய சமூகத்தின் மீது ஏதாவது வேதனைகள் அனுப்பப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மலையை பார்க்கும் போது இது அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத், இறைவனுடைய கருணை என்று கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகாயத்தினுடைய எல்லையில் அந்த மேகங்கள் உருவாகுவதை காணும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த வேலையை விட்டு விடுவார்கள். வ இன் கான ஃபிஸ் ஸலா, தொழுகையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த தொழுகையை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா, அல்லாஹுவே இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா, இதனுடைய தீமையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபைன் மதர, மழை பெய்து விட்டால் அல்லாஹும்ம ஸய்யிபன் ஹனீஆ, அல்லாஹுவே இந்த மழையை எங்களுக்கு நன்மை தரக்கூடிய மழையாக, இன்பமான மழையாக நீ ஆக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதுபோன்று இந்த மழை பெய்யும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்களில் ஒன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் போது அவர்களோடு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு மழை பெய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய ஆடையை விலக்கி தங்களுடைய உடலின் ஒரு பகுதியில் அந்த மழை தண்ணீர் படும் வரை அவர்கள் விலக்கி கொண்டிருந்தார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மழை நீர் இப்போதுதான் உயர்ந்தோனாகிய அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அப்ப இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னவென்றால், மழை முதலாக பெய்யும் போது அந்த மழை நீர் நம்முடைய உடலிலே, நம்முடைய உடலின் சில பகுதிகளில் நனையும்படி நாம் செய்வது
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மழை பெய்யும் போது, மழை பெய்வதை நாம் பார்க்கும் போது நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, எப்படி அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று மழை பெய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்து முடிந்தவுடன் முத்திர்னா பிஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, முத்திர்னா பிஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாக அவனுடைய கருணையின் மூலமாக நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மழை பெய்யும் போது நாம் அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, பதிலளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சிந்தானி மா துரத்தானி, இரண்டு வகையான பிரார்த்தனை அது ஒருபோதும் மறுக்கப்படாது. ஒன்று அத்துஆ இந்த நிதா, பாங்கு சொல்லும் போது நாம் செய்கின்ற பிரார்த்தனை அது மறுக்கப்படாது. வதஹ்தல் மதர், மழை பெய்யும் போது நாம் செய்கின்ற பிரார்த்தனை அதுவும் மறுக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மழை அதிகமாக பெய்து அதன் மூலமாக அதிகம் சேதம் ஏற்பட்டுவிடும் என்று நாம் பயந்தால் அந்த மழையை திரும்ப அது வேறு இடங்களுக்கு செல்லும்படி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை கடுமையாக பெய்யும் போது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராபி வல் ஆஜாமி வபுதூனில் அவுதியதி வமனாபத்தி ஷஜர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை நிறுத்திவிடு என்று துஆ செய்ததே கிடையாது. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எங்களுடைய சுற்றுப்புறங்களில் இந்த மழையை நீ பொழிவிப்பாயாக, எங்கள் மீது அல்ல. யா அல்லாஹ், உயரமான மேடுகள், மலைச்சரிவுகள், காடுகள், ஆற்று பள்ளத்தாக்குகள், மரங்கள் வளரக்கூடிய இடங்கள், இந்த இடங்களுக்கு இந்த மழையை நீ பொழியச் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களே, மழை பெய்யும் போது அதிலே கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதான் சொல்லப்படும் போது அந்த நேரத்திலே மழை பெய்து கொண்டிருந்தால் அந்த மழை மிகவும் வழக்கத்திற்கு மாற்றமாக அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால், அல்லது அதிகமான சேரும் சகதியும் அந்த மழையின் மூலமாக ஏற்பட்டு இருந்தால், அல்லது அந்த மழையின் மூலமாக கடுமையான குளிர் இருந்தால், அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, பாங்கு சொல்லும் போது இமாம் முஅத்தின் அவர்கள் ஹய்யால ஸலா ஹய்யால ஸலா என்று சொல்வதற்கு பகரமாக ஸல்லூ ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய கூடாரங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று முஅத்தின் மழை கடுமையாக பெய்து அதன் மூலமாக சேறு சகதி ஏற்படும், அதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும், மக்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கும் என்று அவர் கருதினால் ஸல்லூ ஃபீ ரிஹாலிக்கும் ஸல்லூ ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய கூடாரங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று முஅத்தின் சொல்ல வேண்டும். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கடுமையான மழையாக இருக்கின்றது அல்லது கடுமையான குளிராக இருக்கின்றது என்றால் நமது வீடுகளில் நாம் தொழுது கொள்வதற்கு மார்க்கம் நம்மை என்ன செய்கின்றது? அனுமதித்திருக்கின்றது. ஜமாத்துடைய தொழுகை அது கடமையானது, ஆனாலும் அதிலே இதன் மூலமாக விலக்கு அளிக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இப்படியான ஒரு தகுந்த காரணம் இருந்தது என்று சொன்னால் ஜமாஅத்தில் மக்கள் பெங்கு பெறாமல் அவர்கள் என்ன செய்யலாம்? கடுமையான மழையின் காரணமாக, அதனுடைய தாக்கத்தின் காரணமாக கடுமையான சிரமம் ஏற்படும் போது அவர்கள் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றது. இப்ப உதாரணமாக துஹருடைய நேரத்திலே மழை பெய்கின்றது, அந்த மழையின் தாக்கம் அசர் வரைக்கும் நீடிக்கும் என்றிருந்தால் துஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம். மக்ரிபுடைய நேரத்திலே மழை பெய்கின்றது, அதனுடைய தாக்கம் இஷாவையும் தாண்டி இருக்கும் என்று இருந்தால்
மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம், ஆனால் சுருக்க கூடாது. பயண தொழுகையில நாம் என்ன செய்வோம்? லுஹரையும் அசரையும் சேர்த்து சுருக்கி, ஜம்அன் வ கஸ்ரன், சேர்த்தும் சுருக்கியும் தொழுவோம். மக்ரிபையும் இஷாவையும், மக்ரிபை 3 ரக்காத்தாகவும் இஷாவை 2 ரக்காத்தாகவும் பயணத்துல சேர்த்து சுருக்கி தொழுவோம். இது சுன்னா. ஆனால் மழையாக இருக்கும்போது, உள்ளூரிலே நாம் இருக்கும்போது, பள்ளிவாசலுக்கு நாம் வருகை தரும்போது, லுஹருடைய தொழுகைக்கு பிறகு இமாம் என்ன செய்வார்? மழை அதிகமாக இருக்கும்போது அசருடைய தொழுகையும் சேர்த்து தொழுவார். இப்படி 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கின்றது? அனுமதி இருக்கின்றது. இதை முடிவு செய்யக்கூடியவர் யார்? இதை முடிவு செய்யக்கூடியவர் அந்த பள்ளிவாசலினுடைய இமாம். முத்தவல்லி எல்லாம் கிடையாது. அந்த பள்ளிவாசலினுடைய இமாம் தான் அவருடைய இஜ்திஹாதுல இதை அவர் மதிப்பீடு செய்து அவர் இதை செய்வார். சிரமம் வழக்கத்திற்கு மாறாக இருந்தால் தொழுகையை சேர்த்து தொழுவார். அப்படி இல்லை என்றால் அவர் தனித்தனியாக தொழ வைப்பார். அதே நேரத்தில் இமாமுக்கே சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த மழையின் மூலமாக பெரிய பாதிப்பு ஏற்படாது, மக்களுக்கு சிரமம் ஏற்படாது, ஏற்படுமா ஏற்படாதோ என்று ஒரு சந்தேகம் அவருக்கு வருகின்றது என்றால், அந்த சந்தேகமான நேரத்தில் எதை சேர்க்கக்கூடாது என்ற அந்த கருத்திலே அவர் நிலைத்திருக்க வேண்டும். அதுபோன்று இந்த சட்டம், இந்த மழை பெய்தால் 2 தொழுகைகளுக்கு மத்தியில் சேர்த்து தொழ வேண்டும் என்ற இந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு இந்த சட்டத்தின் தன்மை மாறும். சில பகுதிகளில் மழை குறைவாக இருப்பதாலோ அல்லது அந்த பகுதியில் அந்த பகுதியினுடைய அமைப்பு மழை நீர் வடிகால் நன்றாக இருக்கும், பள்ளிவாசலுக்கு வருவதில் மக்களுக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால், அந்த பகுதிகளில் இதற்கு மாறாக மழை நீர் தேங்கும் இடங்களாக இருந்தால், கடும் சிரமத்தை ஏற்படுத்தும் இருந்தால் ஜம்மு செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் மழை பெய்வதன் மூலமாக மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லை, அவர்கள் தனித்தனியாக அந்தந்த நேரத்திலே தொழுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றிருந்தால் அவர்கள் அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். அதே நேரத்தில் மழை அல்லது வெள்ள புயல் போன்ற காரணங்களினால் ஒரு மனிதரால் அவர் பயணத்திலே இருக்கின்றார், வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார், வெளியே வாகனத்திலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல், கடுமையான மழை, கடுமையான புயல் என்றிருந்தால் அவர் வாகனத்திலேயே தொழுவதற்கும் அவருக்கு அனுமதி இருக்கிறது. இந்த சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மழை சிறியதாக பெய்கின்றது, அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது? சேர்த்து தொழக்கூடாது, சலுகையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுபோன்று மழை தொடர்பான இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, மழை நீர் என்பது மிகவும் சுத்தமானது. மழை நீர் என்பது மிகவும் சுத்தமானது. இதன் மூலமாக நம்முடைய அசுத்தங்களை நீக்க முடியும். இந்த மழை நீரின் மூலமாக தெருக்களில் உள்ள மண்கள் தூய்மையானதாக கருதப்படுகிறது. நாம் நடந்து வரும்போது நம்முடைய ஆடைகளில் சேரோ சகதியோ பட்டுவிட்டால் அதை நாம் சுத்தம் செய்கின்றோம். ஆனாலும் அதனுடைய அடிச்சுவடுகள் இருக்கின்றது என்றால் அதனூடாகவே நாம் என்ன செய்யலாம்? அது இருக்கவே, சேரோ சகதியோ நம்முடைய ஆடையில் இருக்கவே நாம் என்ன செய்யலாம்? தொழலாம். அதனால் நம்முடைய தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் அது நஜீஸா இல்லையா என்பதை மட்டும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2வது உரையிலே இமாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு வசனத்தை கூறி ஆரம்பித்தார்கள். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவையும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் அவன்தான் என்ன செய்கின்றான்? அந்த வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றது என்ற பொருளுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மழையை பொறுத்த மட்டில் அதை வேறு காரணங்களோடு தொடர்பு படுத்தக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வேறு காரணங்களோடு தொடர்பு படுத்தி இந்த காரணத்தினால் தான் மழை பெய்தது என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. ஹுதைபியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைக்கின்றார்கள். பிறகு மக்களை பார்த்து அமர்ந்து கேட்கிறாங்க, அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவன் தூதருமே மிகவும் அறிந்தவர்கள். கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொன்னான், அஸ்பஹல் யௌம மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன், இன்றைய தினம் காலை பொழுதிலே என்னுடைய அடியார்களில் சிலர்
என்னை ஈமான் கொண்டார்கள், என்னுடைய அடியார்களில் சிலர் என்னை நிராகரித்து விட்டார்கள். فأما من قال مطرنا بنوع كذا وكذا فذاك كافر بمؤمن بالكوكب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்தது என்று சொல்கின்றார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், நட்சத்திரங்களை ஈமான் கொண்டார்கள். وأما من قال مطرنا بفضل الله ورحمته, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக மழை பொழிவிக்கப்பட்டது என்று யார் சொல்கின்றார்களோ فذلك مؤمن بي, என்னை அவர்கள் ஈமான் கொண்டார்கள், காஃபிரும் பில் கௌகப், அவர்கள் நட்சத்திரங்களை அவர் நிராகரித்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டுள்ள குஃபர் என்பது அருளுக்கான நன்றியை மறுப்பதாகும். அல்லாஹ், மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள், அந்த அருளை மறுப்பதற்கு சமம். அப்ப மழை அருளாக இறங்கியதை அல்லாஹுவை தவிர வேறு காரணங்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, பொருத்தி பார்க்க கூடாது. சிலர் மழை பெய்யும் போது அதை காற்றழுத்த மண்டலம் அது போன்ற காரணங்களை சொல்லி இயற்கை காரணங்களோடு அதை ஒப்பிட்டு என்ன செய்வாங்க, அது இந்த காரணத்தினால் தான் மழை பெய்தது என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அப்படி சொல்வது சிறிய வகையான குஃபுர், இறை நிராகரிப்பு என்பதை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதுபோன்று அவ்வாறு சிலர் சொல்லும் போது இந்த வார்த்தைகளில் இருந்து அவர்கள் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழை பெய்வதற்கு முன்பாக வானிலை அறிக்கை முன்னறிவிப்புகள் என்ற அடிப்படையில் ஒருவர் முன்னறிவிப்பாக இந்த நாளில் மழை பெய்யக்கூடும் என்று முன்னறிவிப்பாக செய்வது, மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதாக முன்னறிவிப்பு செய்வது, இது அல்லாஹ்வுடைய இயற்கை சட்டங்களை விளக்குவதாக அமையும். இது நிராகரிப்பாக என்ன செய்யாது, அமையாது. ஆனால் மழை பெய்த பிறகு அதனை அல்லாஹ் அல்லாத வேறு காரணங்களோடு சம்பந்தப்படுத்துவது, காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாகத்தான் இந்த மழை பெய்தது என்று வேறு காரணங்களோடு சம்பந்தப்படுத்துவது அது குஃபுர், இறை நிராகரிப்பு என்பதை இமாம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் மழை பெய்தவுடன் சொல்ல வேண்டிய சுன்னா என்ன அப்படின்னா, முத்திர்னா பிஃபதிலில்லாஹி வரஹ்மத்திஹி, முத்திர்னா பிஃபதிலில்லாஹி வரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக கருணையின் காரணமாக நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம். அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஸய்யிபன் நாஃபியா, இதை பயனுள்ள ஒரு மழையாக நீ எங்களுக்கு ஆக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் போது அந்த மழையிலே பரக்கத்தை வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைஸத்தி ஸனது அன் லா தும்திரு வலாக்கின்ன ஸனா அன் தும்திரு ثم தும்திரு வலா தும்பித்தல் அர்து ஷைஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மழை பெய்யாமல் இருப்பது பஞ்சம் அல்ல, மாறாக மழை பொழிந்து கொண்டே இருந்தும் பூமி எதையும் முளைக்க செய்யாமல் இருப்பதுதான் பஞ்சம். அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, வறுமையும் வறட்சியும் அந்த மழையின் மூலமாக, அந்த மழை பெய்கின்றது ஆனால் வறுமை நீங்கவில்லை, வறட்சி நீங்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்துல எவ்வளவு மழை பெய்தாலும் எதுவும் முளையாது, எதுவும் முளைப்பிக்க முடியாது. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மழை பெய்யும் போது நீர்நிலைகள் பள்ளத்தாக்குகளின் அடித்தளங்களில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதிகமாக நீர் வழிந்தோடக்கூடிய நீர்நிலைகளை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள், அல்லது அதிகமான நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாகனத்திலே அந்த நீரை எதிர்த்து பயணிக்கின்றார்கள். இது போன்ற கட்டங்களில் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். காரணம், அந்த வெள்ளப்பெருக்கம் என்பது மனிதனுடைய அந்த சக்திக்கு அப்பாற்பட்ட மீறிய ஒரு விஷயம். அதனால அதனோடு மோத வேண்டும் என்று நினைக்க கூடாது, அல்லது அதை சாதாரணமாக கடந்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. கடுமையான நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாக நீரோட்டம் இருக்கின்றது என்றால் அதிலே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்களையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தங்களுடைய உயிர்களையும் அவர்கள் பாதுகாப்பாக அந்த வெள்ள பாதையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் உணர்த்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த மலையை ஒரு ஹைரான பரக்கத்தான ஒரு மலையாக அல்லாஹ் நமக்கு பொழிவிப்பானாக. அதுபோன்று இந்த மலையின் மூலமாக அனைத்து விதமான ஊர்களிலும் நல்ல பலன்களை அல்லாஹ் தருவானாக. முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளில் இந்த மலையை அல்லாஹ் பயனுள்ள மலையாக பொழிவிப்பானாக. அவர்களுடைய உள்ளங்களில் ஈமானை நிரம்பச் செய்வானாக. இந்த மலையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. இந்த மலையிலிருந்து ஏற்படுகின்ற எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் ஃபித்னாக்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை பாதுகாப்பானாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்தார்கள். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.